வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கொள்கை முடிவுகள் துரோகமல்ல என்கிறார் அரியநேந்திரன். பொது வேட்பாளரான பின்னர் அவதூறு பரப்பப்படுவதாகவும் கவலை. ஹரியின் மற்றும் மனிஷவின் பதவி துறப்புகளால் சஜித் அணி உற்சாகம். ரணில் ஆதரவு தாமரை மொட்டு அணி உறுப்பினர்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்பால் கலக்கம். தேர்தல் ஆதாயத்துக்காக காணாமலாக்கப்பட்டோர் பணியகத்தின் விசாரணைகள் செயற்கை சுறுசுறுப்பில். எதிர்ப்புடன் போராடிய காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். மன்னார் மருத்துவமனை விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. இளம் அன்னையின் மரணத்தில் குற்றவாளிகளை காப்பாற்ற நகர்வு எனவும் விசனம். ரஷ்ய எல்லைக்குள் 35 கிலோமீட்டர் முன்னேறிய உக்ரைனிய ராணுவம். போர் விளைவுகளை ரஷ்யா உணர வேண்டும் என்கிறார் ஜெலன்ஸ்கி. பிரித்தானியாவில் இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் வன்முறைகளில் கைது. கைதானவர்களில் காற்பங்கினர் 11 வயதினராக உள்ள அவலம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் தன் மீது திட்டமிட்ட ரீதியில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக கவலை தெரிவித்துள்ள அரியநேந்திரன் தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்தது துரோகமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை இட்ட அவர் இவ்வாறாக தன் மீது அவதூறு பரப்பும் நபர்களை வஞ்ச புகழ்ச்சியான சொல்லாடல்களால் விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி வடகிழக்கு தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்ற நோக்கில் பல பொது அமைப்பு பிரதிநிதிகளும் சில தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கடந்த 6 மாதங்களாக மேற்கொண்ட முயற்சிகளின் பின்னர் இறுதியாக தன்னை வேட்பாளராக நிறுத்த முடிவெடுத்த போது தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் மட்டும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக தனது பதிவில் அரியநேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நேற்று அதிகாரப்பூர்வமாக தனது பெயர் அறிவிக்கப்பட்ட பின்னர் சமூக வலைத்தளங்களில் தன் மீது திட்டமிட்ட ரீதியில் அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் துரோகி, கோமாளி, முட்டாள் என பல பட்டப்பெயர்கள் சுமத்தப்படுவதாகவும் குறிப்பிட்ட அவர் பிரதான வேட்பாளர்களான ரணில், சஜித், அனுரா, நாமல் போன்றவர்களை ஆதரிக்க துணை போகவில்லை என்பது ஒரு துரோகமா எனவும் வினா எழுப்பியுள்ளார். அத்துடன் 1976ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 47 வருடங்கள் திசை மாறாமல், தடம் மாறாமல் பல கொலை அச்சுறுத்தல்கள், எச்சரிக்கைகள், புலனாய்வு விசாரணைகள், சொல்ல முடியாத பல துன்பங்களுடன் தமிழ் தேசிய கொள்கையுடன் தமிழ் தேசிய தேவை ஒன்றுக்காக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டதும் ஒரு துரோகமா எனவும் குறிப்பிட்ட அவர் தமிழரசுக் கட்சியில் இருந்து கொண்டே தமிழரசுக் கட்சிக்கு வழக்கு போட்டவர்கள் இன்று மத்திய குழுவில் தியாகியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இறுதியில் தமிழ் தேசிய கொள்கைக்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டது மட்டும் துரோகம் என்றால் அதற்கான தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்பதற்கும் தான் தயாராகவே உள்ளதாகவும் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து எந்தவொரு முடிவையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இந்த தமிழ் வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி கட்சியாக நாங்கள் எந்தவித தீர்மானமும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் களம் இறங்க மாட்டார். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துறது இல்லை என்றது பொதுவாக தெரிஞ்ச விடயம். ஆனால் தமிழரசு கட்சி என்றது ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயம், ஒரு தமிழ் வேட்பாளரை பற்றி நாங்கள் என்ன விடயத்தை நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் என்றது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே கூட இருக்கின்றோம். அந்த மத்திய செயற்குழுவிலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு இறுக்கமான முடிவை நாங்கள் எடுப்போம். ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பெயரொன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் அறிவிக்கப்பட்ட நபர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினரும் தான். அந்த வகையிலே கட்சியினுடைய தீர்மானம் எந்த தீர்மானம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்திலே
தான் தமிழரசு கட்சி மன்னிக்கோடும் தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே அவருடைய பேர் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கட்சி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் நான் எதிர்பார்க்கின்றேன் தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே இது தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் கட்சி தீர்மானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே போகிறதுன்றது உண்டு. ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர் பொது வேட்பாளர் போனது இது கட்சியினுடைய முடிவு அல்ல. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளினால் அரசியல் பரப்புரைகள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் உறுப்புரிமை நீக்கப்பட்ட விடயம் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய ஸ்ரீலங்கா அமைச்சர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்டபூர்வமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக இருவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சர் பதவிகளை இழந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ 2 பேரும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்கி அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், மனுஷ நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த இருவரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இடைநிறுத்தியிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடுமாறு கோரி மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனு இன்றைய தினம் உயர் நீதிமன்றில் 3 அடங்கிய நீதி அரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஹரின் பெர்னாண்டோ இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அதே நேரம் ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக மனுஷ நாணயக்கார அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்டபூர்வமானது என உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஹரின் பெர்னாண்டோ நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்ததை அடுத்து ஸ்ரீலங்காவின் சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனுஷ நாணயக்கார காலி மாவட்டத்திலிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியதோடு ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து தங்கள் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகுவதாக மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் அறிவித்துள்ளனர். இதையடுத்து உரையாற்றிய ஹரின் பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்ததன் மூலம் தான் மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் தற்கொலை பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதன் பின் விளைவுகளை தான் ஏற்கனவே அறிந்திருந்த போதிலும் நாட்டுக்காக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று முதல் தான் மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் சுயாதீனமாக செயற்படப் போவதாகவும் எதிர்காலத்தில் புதிய ஒரு அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிய போதிலும் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டமை கவலையளிப்பதாக பல அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தமைக்காக குறித்த இருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து தங்கள் அமைச்சு பதவிகளிலிருந்து விலக நடவடிக்கை எடுத்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பல அரசியல்வாதிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர்.
இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். கட்சியின் தீர்மானத்தை மீறி குறித்த இருவரும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதோடு அவர்களின் கட்சி உறுப்புரிமையை நீக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இதையடுத்து மனுச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்டபூர்வமானது என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை இக்கட்டான சூழ்நிலையை எதிர்நோக்கிய போது நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு மனுஷ நாணயக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோரின் பணியை ஒருபோதும் மறக்க முடியாது என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு பேரினதும் கீழ் செயல்பட்ட சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சுக்கள் மூலம் கடந்த 2 வருடங்களில் அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடும் சவாலை எதிர்நோக்கிய போது மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் மேற்கொண்டு தைரியமான தீர்மானத்தை பாராட்டுவதோடு தனது 2 நண்பர்களுக்கும் குறித்த தீர்மானத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதில் 2 பேரும் பாரிய பங்காற்றியதை அவர் நினைவூட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை கடந்த 2022ஆம் ஆண்டு எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் பாரிய அளவில் ஆதரவு வழங்கியதாக தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கூறியுள்ளார். கட்சிக்குள் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க குறித்த இருவரும் நடவடிக்கை எடுத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவளித்து இலங்கையின் தேவையை முன்னிறுத்தி செயல்பட்டு ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரது சேவையை பாராட்டிய ஸ்ரீலங்கா தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் தொடர்ந்தும் ஒன்றிணைந்து பயணிப்போம் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முக்கிய அமைச்சர்களாக செயற்பட்ட ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்கார ஆகியோரின் ஆசனங்கள் மீளெடுக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு புதியவர்களை நியமிப்பதை ஐக்கிய மக்கள் சக்தி பிற்போடுவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட மாட்டாது என ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி தற்போது அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருக்கும் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரின் ஆசனங்களை மேலெடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வெற்றிடத்திற்கு தேசிய பட்டியலூடாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எனினும் இந்த தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் முன்னணி ஊடகம் ஒன்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. கிருணிகா பிரேமச்சந்திரவை நாடாளுமன்றத்திற்கு நியமித்தால் தமது ஊடக வலையமைப்பின் ஆதரவு இடைநிறுத்தப்படும் எனவும் அதன் தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையிலேயே கிருணிகா பிரேமச்சந்திரவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கும் நடவடிக்கையை ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி தாமதப்படுத்தியுள்ளது. இலங்கையில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பட்டினி என்பது பாகுபாடற்றது என தெரிவித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்களின் சுமையை குறித்து அடுத்த தலைமுறைக்கு வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு இலங்கையில் உள்ள அனைத்து பெண்களிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார். அன்று உணவு வழங்க முடியாமல் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாமல் தாய்மார்கள் அனுபவித்த துன்பங்களை யாரும் மறந்துவிடக் கூடாது என தெரிவித்து ஜனாதிபதி இன்று மேடைகளில் தேசப்பற்றையும் மக்களின் துன்பங்களையும் பேசும் தலைவர்கள் சவாலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் ஓடியதை நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் எமது பரம் எனும் துணைப்பொருளில் இன்று கொழும்பில் இலங்கை கண்காட்சி மற்றும் மண்டபத்தில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் கலந்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நான் ஏன் கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என்று சிலர் என்னிடம் கேட்கின்றார்கள். பசி கட்சி சார்பற்றது. எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பசி உணரப்படுகின்றது. வயிற்றை பட்டினியின்றி நிரப்புதல் நடுநிலையானது. எனவே அரசியல் கட்சி நிறபேதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டு மக்களின் வயிற்றை நிரப்ப ஒன்றிணைய வேண்டும். இந்நாட்டு மக்கள் படும் துன்பங்களை நான் நன்கு புரிந்து கொண்டுள்ளேன். மின்சாரம் இல்லாமல், எரிபொருள் இல்லாமல், உணவு இல்லாமல் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாது
முடியாமல் நீங்கள் அனைவரும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டீர்கள். நாம் மீண்டும் இந்த துன்பத்தை சந்திக்க வேண்டுமா? அந்த நிலைமை ஏற்படாமல் தடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஏனையவர்கள் இந்த பொறுப்பை ஏற்காமல் ஓடியதால் தான் நான் ஜனாதிபதியானேன். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக் ஆகியோரிடம் இந்த சிரமங்களிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கோரிக்கை விடுத்தேன். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற அவர்கள் எங்களை ஆதரிக்கவில்லை. அதன்போது எனக்கு 3 பெண்கள் ஆதரவு வழங்கினர். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம், அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஜெனட் ஜெலன், சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ஆகிய 3 பெண்கள். தேசப்பற்று குறித்து பேசுபவர்கள், மக்கள் படும் துன்பங்கள் தமக்கு தெரியும் என்று கூறியவர்கள் அன்று ஓடினார்கள். வெளிநாடுகளைச் சேர்ந்த 3 பெண்கள் நாட்டை முன்னேற்ற உதவினார்கள். இந்த மூவரின் உதவி இல்லாவிட்டால் இன்று நாம் இந்த நிலையை அடைந்திருக்க முடியாது. மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தாதிய உத்தியோகத்தர்களின் கவனஈனத்தினால் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை திசை திருப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முறையான நீதியை வழங்குவதிலிருந்து பின்வாங்கினால் மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. 5 பொறிமுறையில் விசாரணைகள் முடிவுற்றுவிட்டன. இன்னும் பூர்வாங்கமான அறிக்கை வெளிவரவில்லை. ஆனாலும் இவர்கள் இந்த விசாரணையை வேறு ஒரு கோணத்தில் திசை திருப்புவதாகவே எங்களுக்கு நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலை தரப்பினதும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய விசாரணையும் கள அறிக்கையும் ஒரு விதமாகவும், மாகாண சுகாதார அமைச்சினுடைய விசாரணை இன்னொரு விதமாகவும், நேற்று நடைபெற்ற மத்திய அரசினுடைய விசாரணை அறிக்கை விடயம் சரியாக இன்னும் வெளிவரவில்லை. ஆகவே மாகாண சுகாதார அமைச்சினுடைய அறிக்கை இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களை காப்பாற்றுகின்றதாகவே அமைந்திருப்பதாக எங்களுக்கு நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுடைய அந்த இறப்புக்கு உரிய இழப்பீடும் அவர்களுக்குரிய தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை கிடைக்காத அல்லது தண்டனைக்குரிய வாய்ப்பு மறக்கப்படுகிற பட்சத்தில் இவர்களினுடைய மருத்துவத்துறையினுடைய ஏலவே குற்றஞ்சாட்டப்படுகின்ற போது எல்லோரையும் நாங்கள் சொல்லவில்லை, இந்த மருத்துவ அல்லது மாபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில வைத்தியர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மருத்துவ சங்கங்களையும் அந்த மாகாண மத்திய அமைச்சினுடைய விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராகவும் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நிகழ்த்த வேண்டிய நிர்பந்தத்துக்குள் அவர்களாகவே வலிந்து தள்ளியிருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து வரும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளை தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் இறுதிக்கட்ட பதிவுகள் என குறிப்பிட்டு வவுனியாவில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது எதிர்வரும் மாதம் நஷ்டஈடும் சான்றிதழும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டதாக பதிவுகளை மேற்கொண்ட உறவுகள் தெரிவித்துள்ளது. வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் பிரதானிகள் கலந்து கொண்டு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இறுதிக்கட்ட பதிவுகளை மேற்கொண்டதோடு விடயங்களையும் கேட்டறிந்து கொண்டுள்ளனர். இதன்போது 62 பேருக்கு கடிதங்கள் தபால் மூலமாகவும் கிராம சேவையாளர் ஊடாகவும் அனுப்பப்பட்டு இந்த பதிவு நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுமாறு காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளையும் நிராகரித்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தினால் இறுதிக்கட்ட விசாரணை என குறிப்பிட்டு வவுனியாவில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எதிர்வரும் மாதம் அளவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக நஷ்டஈடும் சான்றிதழும் வழங்குவதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக பதிவுகளை மேற்கொண்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர். அப்போ நான் தான் குடும்பத்தில் பிராமி, அதில் எனக்கு நேரம் இல்லை, வாரதும் இல்லை. இது கடைசி விசாரணை ஒரு கலந்து கொள்ளும் என்று சொன்னவர்கள் தான் இங்கே வந்து நான் இப்போ
சாட்சி கொண்டு வர சொன்னது, இருக்கிற ஆவணங்களையும் கொண்டு வர சொன்னது. அப்புறம் கேட்டு மற்ற சமாதான நீதவான்ற இது கிராம சேவையாளர் அங்கே இருக்கிறோம்னு உறுதிப்படுத்திய ஒரு கடிதம் இதெல்லாம் பண்ணி சாட்சியும் கொண்டு வர அதான் வந்து நிற்கிறேன். சாட்சிக்காக இதுக்கு வர சொன்ன அவர் வரையில் 3 மணி மட்டும் இருப்பினம் தானே, இதில் கலந்து கொண்டு போயிட்டால் இனிமேல் எங்களே கடிதம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி போட்டு போனால் பிரச்சனை இல்லை, நாங்களாம் மறந்துருக்கிறோம். இன்றைக்கு சொன்னவே என்னைய கடிதம் போட்டேன், எத்தனையோ தினம் கையெழுத்து வாங்கி ஃபோன் அக்கௌண்ட் நம்பர் வண்டி எல்லாம் அனுப்பி இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 20 வருஷம் காணாமல் போய் 21 வருஷம் ஆச்சு மருமகன் காணாமல் போய் வந்து சொல்ல இந்த நாளைக்கு வாங்க இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு இப்படியே நானும் வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த பிள்ளைய வேலை கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன். அந்த பிள்ளைகளுக்கு காணி இல்லை பூமி இல்லை, அந்த காணாமல் போன வச்சு நான் இப்போ அம்மா கறித்தானே அவர் காணாமல் போயிட்டு இப்போ 22 வயசு ஆச்சு. அது ஒரு பொம்பளை பிள்ளைய நான் வச்சு கொண்டிருக்கிறேன். இது இவங்க தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, சும்மா என்னத்துக்கு தராங்கன்ட்டு நாங்கள் டெய்லி வந்து அலையினோம். இப்போ கடைசியாக சொல்கிறாங்க வார மாதம் 2 லட்சம் வருமா எங்களுக்கு. நான் அதெல்லாம் ஒன்றுமே கதைக்கவும் இல்லை, அதுக்கு போனது போகட்டும் பேசாமல் இருப்போம். இதுக்கு போல காய்ச்சி என்ன செய்யறது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் OMB எனப்படும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் பெயர் பலகைக்கு தக்காளி பழத்தினால் எறிந்து வினோதமான முறையில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். வவுனியாவில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டமானது வவுனியாவில் பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போராட்டத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் பெயர் பலகை பொறிக்கப்பட்ட பதாகைக்கு தக்காளி பழத்தினால் எறிந்து தமது எதிர்ப்பினையும் தெரிவித்திருந்தனர். போராட்டக்காரர்கள் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தியிருந்ததோடு 2 லட்சம் லஞ்சம் நாங்கள் கேட்கவில்லை, இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதியை கேட்கின்றோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினால் இதுவரை 14,988 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக சபை உறுப்பினர் டி ஜோகராசா தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா பிரதேச செயலகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளோர் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் செயற்பாடு இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா பிரதேச செயலகத்தில் 75 முறைப்பாட்டாளர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு 34 பேரை வருகை தந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் மன்னாரில் இதேபோன்று விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை திரியாய் பகுதியில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதன் 39ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று திரியாய் வரத விக்னேஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி மறுக்கப்பட்ட நிலையில் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. 1985ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 10ஆம் தேதி திரியாய் அகதி முகாமில் தஞ்சமடைந்திருந்த அப்பாவி பொதுமக்கள் 12 பேர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏற்றிச் செல்லப்பட்டு கஜுவத்து எனும் இடத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். 1985ஆம் ஆண்டு இன அழிப்பு வன்முறை உச்சகட்டம் அடைந்திருந்த நிலையில் ஆடி மாதம் 5ஆம் தேதி திரியாய் கிராமத்துக்குள் புகுந்த ஆயுததாரிகளும் கொடிசார் உடை தரித்த காடியர்களும் திரியாய் கிராமத்தில் உள்ள வீடுகள் அனைத்தையும் தீக்கிரையாக்கியதுடன் சொத்துக்களையும் தீக்கிரையாக்கி அளித்தார்கள். இதையடுத்து திரியாய் கிராம மக்கள் பலர் கிராமத்தை விட்டு வெளியேறியதுடன் ஏனையோர் திரியாய் தமிழ் மகா வித்தியாலயத்தில் அகதிகளாக தஞ்சம் அடைந்திருந்தார்கள். இவர்கள் மீதே இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றிருந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையிலேயே அவர்களின் 39ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மக்களின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்தனை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அவசர தேவைகளுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச தரத்திற்கு ஏற்ப புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் வகையில் அக்டோபர் மாதம் வரை காத்திருக்குமாறு அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சர்வதேச குடியியல் விமான போக்குவரத்து அமைப்பின் நியமனங்களை பூர்த்தி செய்யும் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் அது உலகளாவிய கடவுச்சீட்டு சுட்டனில் இலங்கையின் நிலையை மேம்படுத்தும் என ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை கொண்டு புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு இந்த ஆண்டு அக்டோபர் இறுதிக்குள் வெளியிடப்படும் என்பதுடன் இது நாட்டின் கடவுச்சீட்டு குறியீட்டு தரவரிசையை கணிசமாக உயர்த்தும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையின் கடவுச்சீட்டு உலகில் 193வது இடத்தில் உள்ள போதிலும் இலத்திரனியல் கடவுச்சீட்டை வெளியிட்ட பின்னர் அதன் தரவரிசை 50க்கும் அதிகமான இடங்களால் உயர்வடையும் என டிரானலஸ் கூறியுள்ளார். புதிய கடவுச்சீட்டில் அனைத்து உரிமையாளர்களின் விவரங்களையும் பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் மைக்ரோசாப்டில் உள்ளடங்கியிருக்கும் என்பதுடன் இது உலகெங்கிலும் உள்ள எந்தவொரு விமான நிலையத்திலும் எளிதாக பயன்படுத்தலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்கள் தற்போதைய கடவுச்சீட்டில் எதிர்கொள்ளும் சிரமங்களை தாம் தனிப்பட்ட முறையின் அறிவேன் என்ற போதிலும் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு மூலம் விமான நிலைய சோதனைகளின் போது இலங்கையைச் சேர்ந்த மக்கள் இனி இதுபோன்ற பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார்கள் எனவும் டிரானலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் 23% மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மீதமுள்ளவை தேவை ஏற்படும் பட்சத்தில் பயன்படுத்துவதற்கென பெறப்பட்டதாகவும் அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உடனடி பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளித்து திணைக்களம் ஒரு நாளைக்கு 1000 கடவுச்சீட்டுகளை வழங்கி வருகின்றது எனவும் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்றுக்கு எதிராக தான் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறித்த பத்திரிகை தனது சிறப்புரிமையை மீறும் வகையில் செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பை தலைமையகமாக கொண்டு செயற்படும் சிங்கள பத்திரிகை ஒன்று கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தனது நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் வகையில் செய்தியொன்றை வெளியிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்தி தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தான் சபாநாயகரிடம் முறையிட்டிருந்ததாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற சிறப்புரிமை குழு குறித்த முறைப்பாடு தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் குறித்த முறைப்பாடு தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாட்டலி சம்பிக்க ரணவக்க திட்டமிட்டுள்ளாரா என நாடாளுமன்ற சிறப்புரிமை குழு வினவியுள்ளது. இதையடுத்து தமது நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் வகையில் செய்தி வெளியிட்ட பத்திரிகைக்கு எதிராக உயர் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பாட்டலி சம்பிக்க ரணவக்கவின் இந்த தீர்மானத்திற்கு நாடாளுமன்ற சிறப்புரிமை குழு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் போல் கப்பலின் கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக அந்த கப்பலின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலை அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் எனும் கப்பல் கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளானது. இதையடுத்து விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த பொருட்கள் மற்றும் அதன் கழிவுகள் இலங்கையின் கடற்பரப்பிலிருந்து நீக்க 2 கட்டங்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா நீதிமன்ற மற்றும் சிறைச்சாலை அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி கழிவுகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை ஒரு கட்டமாகவும் அவற்றை நீக்கும் நடவடிக்கை 2வது கட்டமாகவும் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கை கடற்பரப்பில் காணப்பட்ட எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் அனைத்து கழிவுகளும் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்பரப்பிலிருந்து எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கழிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்காவின் தேசிய நீர் விரைவியல் அலுவலகத்திற்கு ஆய்வு செய்து சான்றுபடுத்துமாறு அனுராதா ஜெயரத்ன வலியுறுத்தியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் தொடர்ந்து 25 நாட்கள் திருவிழா இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 18ஆம் திகதி மஞ்சள் திருவிழாவும் 31ஆம் திகதி சப்பரமும் செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. அத்துடன் செப்டம்பர் 2ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் நடைபெறவுள்ளது.
மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலியில் இந்த முறை நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நீர் விநியோகம், உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தின் குறுநாடக விழா நிகழ்வுகள் 5 நாட்களில் 50 நாடகங்கள் என்ற வகையில் அரங்கேற்றம் செய்யப்பட உள்ளது. குறித்த நிகழ்வுகள் எதிர்வரும் 11ஆம் தேதி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவனத்தின் ராசதுரை அரங்கில் மாலை 5:30 மணியளவில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் அலுவலக கடமைகளை ஆற்றுவதற்காக கலாநிதி மஜீத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவி வெற்றிடம் காரணமாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பவியல் பீடாதிபதி கலாநிதி ஜூவல் அப்துல் மஜீத் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியினால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கான புதிய உபவேந்தர் நியமிக்கப்படும் வரை உபவேந்தர் அலுவலக கடமைகளை ஆற்றுவதற்காக கலாநிதி மஜீதின் நியமனம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கொள்கை முடிவுகள் துரோகமல்ல என்கிறார் அரியநேந்திரன். பொது வேட்பாளரான பின்னர் அவதூறு பரப்பப்படுவதாகவும் கவலை. ஹரியின் மற்றும் மனிஷவின் பதவி துறப்புகளால் சஜித் அணி உற்சாகம். ரணில் ஆதரவு தாமரை மொட்டு அணி உறுப்பினர்களுக்கும் நீதிமன்ற தீர்ப்பால் கலக்கம். தேர்தல் ஆதாயத்துக்காக காணாமலாக்கப்பட்டோர் பணியகத்தின் விசாரணைகள் செயற்கை சுறுசுறுப்பில். எதிர்ப்புடன் போராடிய காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். மன்னார் மருத்துவமனை விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. இளம் அன்னையின் மரணத்தில் குற்றவாளிகளை காப்பாற்ற நகர்வு எனவும் விசனம். ரஷ்ய எல்லைக்குள் 35 கிலோமீட்டர் முன்னேறிய உக்ரைனிய ராணுவம். போர் விளைவுகளை ரஷ்யா உணர வேண்டும் என்கிறார் ஜெலன்ஸ்கி. பிரித்தானியாவில் இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் வன்முறைகளில் கைது. கைதானவர்களில் காற்பங்கினர் 11 வயதினராக உள்ள அவலம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.